ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 2ஆம் இடத்தில் இருக்கிற குரு, 10ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் சுப பார்வை பார்த்துக்கிறாங்க. அதனுடைய பலனைத்தான் நம்ம பார்க்க இருக்கோம். குரு ரோகிணி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரன் திருவோண நட்சத்திரத்துக்கு 11ஆம் தேதி வர்றார். இந்த டிசம்பர் 11 முதல் டிசம்பர் 22 வரை 12 நாட்கள் இந்த பலன் நமக்கு தன ஆதாயத்தை கொடுக்குது. 2ஆம் இடம் அப்படின்னா கையிருப்பு பணம், அதே மாதிரி நம்மளுடைய பேச்சு, அதே நம்மளுடைய சுபத்துவமான கிரகம் அப்படிங்கிறதுனால குருவனுடைய தன்மைகள் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ஒரு தரமானதாக நமக்கு ஒரு மகிமையை தரும். அதாவது பெரிய தொகை அப்படிங்கிறது குருவனுடையது. அதே சுக்கிரனுடைய வீடில் குரு இருக்கிறார். ஆனால் சுக்கிரன் ஓரளவுக்கு மீடியமான தொகைகளை கொடுக்கக்கூடியவர். அன்றாடம் நம்ம புழங்கக்கூடிய பணத்தை எல்லாம் சுக்கிரன் தான் கொடுக்குறார். அப்படிப்பட்ட சுக்கிரன் நமக்கு கர்மஸ்தானத்தில் மகர ராசியில் வர்றதை பற்றி தனியாக பதிவு போட்டிருக்கேன். பட் இதில் இந்த குருவும் சுக்கிரனும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் லிங்க் ஆகிறதுக்காக இந்த பதிவு. இந்த நாட்களை நம்ம பொருளாதாரத்துக்கு நல்லா பயன்படுத்திக்கலாம். அதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் இறங்குகிறோம், ஒரு இடம் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம், வாகனம் வாங்குகிறோம், அல்லது உற்பத்தி சார்ந்த துறையில் நம்ம தொழில் பண்ணுற இடத்துல புதுசாக, அதாவது கொஞ்சம் பல்காக இந்த வியாபாரம் ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்கு இது ஒரு நல்ல பதிலை கொடுக்குது. அதனால் இந்த 12 நாட்களில் கொஞ்சம் டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு மளிகையிலேருந்து, அரிசி வியாபாரத்திலிருந்து, மஞ்சள் வியாபாரத்திலிருந்து, நெய் வியாபாரத்திலிருந்து, வியாபார வகையில் எல்லாத்துக்குமே இதெல்லாம் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி தங்க நகை ஆபரணங்கள் இது சம்மந்தப்பட்ட வகையில் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி விவசாயம் சார்ந்த பொருட்கள், நீர்நிலை பொருட்கள், பால், தயிர், வெண்ணெய் மற்றும் பழங்கள், பண்ணை தோட்டங்கள், இது சார்ந்த டெவலப்மெண்ட்டும் அங்கே இருக்கும். அதே போல் தான் சுக்கிரனை நம்ம எடுக்கும் பொழுது, நம்ம லக்னத்தில் இருக்கிற சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது அது பலம் பொருந்தியது. நமக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடியது, ஒரு கலைத்திறமைகளை கொடுக்கக்கூடியது. இன்டீரியர் டெக்கரேஷன்லேருந்து, ஹாஸ்பிட்டாலிட்டியிலேருந்து நமக்கு டிசைனிங்கு மற்றும் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, ஜோதிடம் சம்மந்தப்பட்டது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சினிமா கலைத்துறையிலிருந்து ஆடை ஆபரணம் கவர்ச்சிகரமான அத்தனை தொழில்களையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட கிரகம் ரெண்டும் ஒரு பார்வையில் சந்திக்கிறது. அதுலேயும் சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு உற்பத்தி சார்ந்த துறை, உணவு, உடை, மருந்து மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகளெல்லாம் குறிக்கிறதுனால இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட டைமை நம்ம பயன்படுத்திக்கலாம் மேஷ லக்னக்காரங்க. அதே நேரத்தில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? ஏன்னா நமக்கு குருவனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது 3, 7, 11 இருக்குது. நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல தான் புனர்பூசம், 7ஆம் இடத்துல தான் விசாகம், 11ஆம் இடத்துல தான் பூரட்டாதி. அப்படிப்பட்ட நட்சத்திர ஆற்றலை கெடுக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு குரு உட்கார்ந்துருக்கார். அதனால் இப்போ ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறோம், அல்லது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், ஒரு மூளை உழைப்பு சார்ந்த வேலைக்கு இப்போ கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுறாரு குருன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடலான்னு இருந்தேன், அல்லது ஒரு இடத்த விற்கலான்னு இருந்தேன், அல்லது ஒரு பிரயாணம் போகலான்னு இருந்தேன், இந்த மாதிரி காரியத்துக்கு இந்த 12 நாளில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. அதனால் அதை அவாய்டு பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் உறவுகள் சார்ந்த வகையில் இப்போ தம்பி, மூத்த சகோதர சகோதரி, தம்பி தங்கை, இந்த மாதிரி இதுலேயும் ஒரு திருப்தி இருக்காது. நாம் ஒன்று பேச, அவங்க ஒன்று பேச, அவங்களுக்கு அது ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்துடுறதுனால நம்ம அதில் கோவப்படுறது, அதனால் நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சஞ்சலம் ஏற்படுறது, இதெல்லாம் நடக்குது. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்களுக்கு குரு கொஞ்சம் நெகட்டிவாக கொடுக்குறாருங்கிறத நல்லா புரிஞ்சிக்கணும். இப்போ நமக்கு சுக்கிரனை கணக்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம சிந்தனையே சுக்கிரன் கொடுக்கறது தான்.
அப்படிப்பட்ட சுக்கிரன் சிந்தனை கொடுக்குறாரு, கலையை கொடுக்குறாரு, குழந்தைகளை குறிப்பிடுறாரு, நம்மளுடைய தெய்வ அனுக்கிரகத்தை குறிப்பிடுறாரு, நம்மளுடைய உயர்கல்வியை குறிப்பிடுறாரு, வெளிநாட்டு தொடர்பை குறிப்பிடுறாரு, அந்நிய நபர்களுடைய பழக்க வழக்கத்தை குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து சுக்கிரன் வந்து இன்டியூஸ் பண்ணுவார், டெவலப் பண்ணுவார். அப்போ பார்த்திங்கன்னா குரு வந்து உறவுகளுக்கு பகையாக இருக்கிறாரு, சுக்கிரன் வந்து உறவுகளை வளர்க்கிறார். அப்போ இதிலிருந்து இந்த 2 பேருமே அசுரகுரு தேவகுருங்கிற தன்மையில் 2 பேருமே இயற்கை பாவங்கள், 2 பேருக்கு ஆகாது, எதிரிகள். அந்த பார்வையில் நமக்கு ஏற்படக்கூடிய கிளாஷில் நம்மளுடைய ஜனன ஜாதகப்படி நம்மளுக்கு திசாபுத்தி அந்தரத்தில் குருவோ சுக்கிரனோ நடக்கும் பொழுது நீங்கள் இந்த விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணி எச்சரிக்கையாக இருங்க. இப்போ நம்ம ஜனன ஜாதகப்படி நமக்கு குருவோ சுக்கிரனோ 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் இருக்கணும். நட்சத்திர தொடர்புங்கிற சூத்திர முறையில் பார்க்கும்போது 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு இருக்கிற கிரகம் திசாபுத்தி அந்தரம் நடத்தும்போது அவமானத்தை ஏற்படுத்துவார், நமக்கு வந்து ஃபெயிலியரை ஏற்படுத்துவார். அப்போ அது என்ன பாவத்து சம்மந்தப்பட்டதில் இருக்காரோ அந்த பாவ ரீதியாக நமக்கு அதை கஷ்ட நஷ்டத்தையும் வலிவேதனையும் தருவார். அந்த மாதிரி நம்ம ஜனன ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி இருந்த போதிலும் அது தொழிலுக்கு சப்போர்ட்டு தான், உறவுக்கு சப்போர்ட் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ சுக்கிரனுடைய ஆற்றல் வந்து மீடியமாக இருக்குது. சுக்கிரன் வந்து கெட்டு போகலை, ஆனால் குரு வந்து கெட்டு போயிட்டார். அப்போ இந்த குரு சுக்கிரன் பார்வை நம்ம ஜனன ஜாதகப்படி பாசிட்டிவ் நெகட்டிவில் நமக்கு எப்படி இருக்கிறாருன்றதை வச்சு தான் நம்ம அதை முடிவுக்கு வரணும். நம்ம ஜனன ஜாதகத்தில் குரு வந்து நமக்கு 2, 6, 10 தொழில் தொடர்புகள் இருந்தான்னா இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கலாம். அதே 8, 12 பாவ தொடர்பாக இருந்தால் நம்மளுடைய கைப்பணம் வந்து நமக்கு நஷ்டமாகுங்கிறத சொல்லாமல் சொல்லுது. அதே சுக்கிரன் வந்து உறவுகளுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம், நம்ம ஜனன ஜாதகப்படி உறவுகளை மெயின்டைன் பண்ணுற கிரகம். அப்படிப்பட்ட கிரகம் தொழில் ஸ்தானத்தில் போய் உட்காருது. அப்போ உறவுகள் சார்ந்து நமக்கு தொழில் வரவுகள் நமக்கு கிடைக்கலாம். இப்போ வந்து ஒரு வீட்டில் குடும்பத்தில் வந்து எல்லோரும் சம்பாதிக்கிறாங்கன்னா அதனால் ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறாங்க அப்படின்னா அது வீட்டுக்கு லாபம்தான். அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப்பு கணவன் மனைவி இணைந்து ஒரு தொழிலில் இயங்குறாங்க அப்படின்னா அந்த தொழில் நல்லா நடக்கிறது நமக்கு லாபம்தான். பட் அதே நேரத்தில் நம்ம வந்து இந்த குருவினுடைய தன்மை என்ன பண்ணுறதுன்னா, இந்த டெக்னிக்கலாக வேலை செய்கிறோம் இல்லையா, மூளை உழைப்பாக வேலை செய்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு கமிஷன் தொகை, கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, ஐடி லைனு, ஒரு மெசேஜ் அனுப்புறது, ஒரு பத்திரம் பதிவு பண்ணுறது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம ஒரு ஃபீல்டில் உழைக்கிறோம் அப்படின்னா அந்த உழைப்புக்கு வந்து தப்பு பண்ணாது, நல்லது நடக்கும். வளர்ச்சிகள் சுப விளைவாக இருக்கிறதுனால தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த 2 கிரகங்களினுடைய பலனை வந்து நன்றாக நீங்கள் அனுபவிக்கலாம். அதற்காகத்தான் இந்த பதிவு. நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம ஜனன ஜாதகத்தை பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடிச்சி நம்ம வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு டைம்லேயும் திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது அது எந்த பாவத்தை இயக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு பயன்படுத்தினோம்னா நம்மளுடைய கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுப்பதோடு நமக்கு ஈடுபடக்கூடிய காரியங்களில் வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.